ஹாய் நண்பர்களே, நான் இப்போ ஹாய் நண்பர்களே, நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்கோம். நம்ம வந்து என்ன செய்யறோம்னா மேகமலை அப்படிங்கிற ஊரை போய் சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு மலைப்பகுதி நல்லா அழகாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடைக்கானல் மாதிரி இருக்கும். வாங்க போகலாம். நல்ல வெயில் அடிக்குது. நம்ம அப்படியே மேலே போய் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. வாங்க நம்ம போய் மேகமலையை சுற்றி பார்க்கலாம். ஏன் இந்த கொலவெறி? சாரி, நானே போயிருப்பேனே. ஆமாவா? சாரி. ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதவன் கூட சேர்ந்து போகலாமா? போகலாம் சார். இப்போ நம்ம வந்து தேனியிலேருந்து சின்னமனூர் வந்தாச்சு. சின்னமனூர்லேருந்து ஒரு 20 நிமிஷம் மேகமலைக்கு நம்ம போயிடலாம். ஸோ மேகமலை வந்து எப்படின்னா காலையில் ஒரு 6-7 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அலோடு. போய் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்துடணும். இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான். போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம திரும்ப 5 மணிக்கு வெளியாயிடுவோம். ஓகே, வாங்க போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து மேகமலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குது. பாருங்க, மொத்தம் ஒரு 15 கொண்டையோசி வளைவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு இடத்துல வியூ பாயிண்ட் இருக்கோம், அங்கே போயிட்டு நம்ம வியூ பார்க்கலாம். யானைலாம் இருக்கும் போல, இல்லை மாட்டு சேனம்லாம் இருக்குது. ஆமாம், அப்படி யானை வந்துச்சுன்னு வச்சுக்குவேன், இறங்கி நீ ஓடிடு. நீ மட்டும் ரிவர்ஸ் எடுத்து ஓடிக்குவேன். ரொம்ப விவரம் தான்டா. ஓகே, இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஜீப்பில் வந்து நீங்கள் வாடகைக்கு எடுத்தும் வரலாம் மேலே. இதில் வரும்போது நீங்கள் பாதுகாப்பாக போகலாம். இப்போ நம்மளுடைய காரில் வர்றோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஓன் ரிஸ்க்கு. என்னென்னா ஏதாவது வண்டிக்கு ப்ராப்ளம் அப்படின்னா மெக்கானிக் வந்து இங்கே யாருமே இல்லை. கீழே இருந்தால் வரணும், ஃபோன் வேணும், நம்பர் வேணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் தம்பிகளா, எந்த ஊர்? ராஜபாளையமா? சரி ரைட்டு. ஓகே, பாருங்கள், பரமக்குடி. ஓகே, ஆமாம், அஸ்ரப் விலாக். இதான் வந்து வியூ பாயிண்டா? அப்படியா? ஓகே, எங்களுக்குள்ள ஒரு இடம் இருந்தது, ஆனால் இங்கேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியல, வியூ தெரியல, ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. ஸோ கீழேருந்து பார்க்கும்போதே சிட்டி மறைஞ்சிருது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக காடு தான். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா 500 ரூபா கிஃப்ட் கொடுத்துருப்பேன். சரி ரைட்டு. ஓகே பாய். மதவா, நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியாடா? பண்ணிட்டியா? ஓகே. எனக்கு 500 இல்லை, நீ உனக்கு கிடையாது, நீ தானே ஓனர். ஓகே, இப்போ அடுத்து வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக வர்றீங்கன்னா இந்த மாதிரி ஜீப் எடுத்துருவாங்க. ஒரு நாள் டூர் வந்து உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிச்சிருவாங்க. ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்ம சொந்த காரில் வர்றது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது, ஏன்னா ரொம்ப உயரமாக இருக்குது. என்ன ஜீப்பு ஒரு ஆளுக்கு எவ்வளோ வாடகை? ஒரு ஆளுக்கு இல்லைண்ணா, ஒரு ஜீப்பு தான் வாங்க. ஒரு ஜீப் எவ்வளோ? நாங்கள் தேக்கடியிலேருந்து வரோம். சரி, இங்கே லோக்கல்லேருந்து? லோக்கலில் ஜீப் இல்லையா? ஜீப் இல்லையா? தேக்கடிலேருந்து எவ்வளோ வரும்? 7,000 ரூபா வருது ஒரு ஜீப்பு. 10 பேர் உட்காரலாமா? 7 பேர் உட்காரலாம். சரி, ஓகே. அவங்களாம் தேக்கடியிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே, இது ஒரு வியூ பாயிண்ட்டு. சரியான பள்ளத்தாக்கா இருக்குது மக்களே. பாருங்க, செம்மையாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. அந்த மலையெல்லாம் இருக்குது, ஃபுல்லாக ஒன்றுமே தெரியல. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் உயரமாகவே போகுது, மேடாகவே போகுது, ஒரு ஃப்ளாட்டாக இல்லை. இங்கே பாருங்கள், மேலே மேகம் பாருங்கள். மதவா, ஏன் மேகமலைன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன்னா இந்த மலை மேலே மேகம் வந்து உரசிட்டு போகும், அதனால தான் இதுக்கு பேர் மேகமலை. ஐயோ. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு மீடியமான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இங்கேருந்தே அந்த தேயிலை தோட்டங்கள் வந்து ஆரம்பிக்குது. அப்படியே அழகாக இருக்குது, நல்லா ஜில்னஸாக இருக்குது. நம்ம ஏசி போடலை, நல்லா ஜில்னஸாக சூப்பராக இருக்குது. ஆனால் ரோட்டில் போகும்போது ஹார்ன் அடித்து போங்க, ஸ்லோவாக போங்க. 20-30 அவ்வளோதான் நீங்கள் போக முடியும், அந்த ஸ்பீட்லேயே போங்க. நல்லா இருக்கு பாருங்க, இங்கே வாங்க, சூப்பராக இருக்கா? 2 பக்கமும் நல்லா இருக்குது. நல்லா பசங்க ஃபோட்டோ நல்லா எடுத்துக்கிறாங்க. டாட்டா பார்க்க அழகாக இருக்கே. வாவ், எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? நல்லா இருக்குது. இன்னும் அழகான இடங்கள் நிறையா இருக்குது, நம்ம அப்படியே வரிசையாக பார்ப்போம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு வியூ. நீங்கள் பாருங்கள், ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே நிறையா வீடுகள்லாம் இருக்குது. ஆனால் இதுவும் நல்லா பெருசாக இருக்குது. கொடைக்கானல் மாதிரி நிறையா தனித்தனி ஊர்கள்லாம் இருக்குது. ஆனால் இது பெருசாக ஒரு சுற்றுலாவாக இது வரைக்கும் நம்ம மக்கள் அதிகமாக வர்றதில்ல, ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள பாதைகள் அந்த அளவுக்கு இருக்குது. அதே போல் கீழே நீங்கள் என்ட்ரி ஆகும்போதே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எப்போ வர்றீங்க, எப்போ போகிறீங்க எல்லாம் கேட்டுட்டு தான் உள்ளே கூடுவாங்க. எல்லா நேம்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு, ஃபோன் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு தான் நம்ம வரணும். வரும்போது நம்ம எக்ஸிட் ஆகிறதையும் நம்ம சொல்லணும். சாயங்காலம் 5 மணி 5 to 5:30 மணிக்கெலாம் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடணும். தங்குறா இருந்தால் தங்கிக்கலாம். எல்லாமே அதை நம்ம நோட் பண்ணிட்டு தான் வரும். நல்லா இருக்குங்க, நல்லா கொஞ்சம் லைட் ஜில்னஸாக இருக்குது, நல்லா இருக்குது. பின்னாடி பாருங்கள், பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய தேயிலை தோட்டங்கள் இருக்குது. நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க.
மதியம் 1 மணி ஆயிடுச்சு. மாதவா அப்படியே ஃபோட்டோ போஸ்ட் கூட பார்ப்போம். நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ்ட் கொடுங்க. நல்லா இல்ல. இன்னொரு தடவை வேற. அதை விட இது நல்லா இல்ல. திரிசா உனக்கு தான்டா. ஏய் பின்னாடி பாம்புடா. பைக் ரைடு பண்ணவும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏரியா. ஸோ நாம் வந்து தங்குற பிளான் கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு 5 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம் தான் இருக்கோம். ஏன்னா என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரூம் போட்டு தங்கிடுவோம். ஆனால் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. நீங்கள் வந்து மேகமலையை சுற்றி பார்க்குறதுக்கு காலையிலே வந்துடுங்க. நீங்கள் ஈவினிங் ரிட்டர்ன் ஆகுறீங்க அப்படின்னா. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல நீங்கள் நின்று ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்து ஒரு 5 மணிக்கு நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம சகோ வந்து பார்த்தீங்கன்னா கமுதியிலேருந்து வந்திருக்காரு. நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இப்போ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கிஃப்ட் கொடுப்பேன். எங்க நெட்வொர்க்கே இல்லையானே. நெட்வொர்க்கே இல்லையா? சரி, அதனால அந்த கேம்லாம் இங்கே விளையாட முடியாது. சரி, ஓகே ப்ரோ. சரிங்கண்ணே, சந்தோஷம். கமுதியில் தான் இருக்கீங்க? ஆமாம் ஆமாண்ணே. சரி, நல்லது. வீடியோலாம் பார்ப்பேன், நல்லா இருக்கு. சரி சரி, ஓகேண்ணே. ஓகே ப்ரோ. வீடியோவில் வரும் பாருங்க. ஹாய் ப்ரோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபைன். எப்படி இருக்கு மேகமலை? சூப்பராக இருக்கு. ஓகே, ரைட். ஸோ நம்ம சேனல் பேர் வந்து அஸ்ரப் விலாகர். விலாகர். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா மறந்துடாதீங்க. காட்டு மாடுறா உன் பின்னாடி. ஓகே, வர்ற வழியில் ஒரு சாப்பாடு கடை இருக்குது, சாப்பிட்றலாமா? மேலே பார்த்தீங்கன்னா பேச்சி அம்மா கடை ஹோட்டல். வாங்க மதியானம் சாப்பிடுவோம். ஆகண்ணே, ஆம்லேட் வேணுமா? 2 ஆம்லேட் போடும். மீன் குழம்பு, பொரிச்ச மீன் நல்லா இருக்கு. எவ்வளோண்ணே மீன் சாப்பாடு? சாப்பாடு 100 ரூபா. 180 ரூபா மீன். மொத்தம் 180 ரூபா. ஆம்லேட்டு 20 ரூபா. மொத்தம் 200 ரூபா. நல்லா இருக்கு. அப்பளம் வைங்கண்ணா, அப்பளம் வைங்க. மாதவா, நீ நோம்பு இல்லையா? நோம்பு இல்லையா? சரி, சாப்பிடு. மாதவா, எப்படி இருக்கு? சூப்பரா. 2 சாப்பாடு, 2 மீன், 2 முட்டை, ஆம்லேட். அண்ணே, இங்கே சுற்றி பார்க்குற இடம்லாம் என்னென்ன இருக்குண்ணே? சார், இங்கேருந்து 15 கிலோமீட்டர் போகலாம். நம்ம கடையிலிருந்து லேக்கு, டேமு, டீ ஃபேக்ட்ரி, வியூ பாயிண்ட் எல்லாம் போகிற வழியிலே இருக்குது. லாஸ்ட் எண்டு வியூ பாயிண்ட். வண்டியை கீழே நிப்பாட்டு மலை வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அதான் அங்கேருந்து பார்த்தா தேக்கடி, கண்ணை கோயில், அந்த வியூ பாயிண்ட் தெரியும். அடுத்து அதோட முடிஞ்சு அதுக்கடுத்து கேரளா பார்டர் வந்துடும். திரும்ப இங்கிட்டு வர வேண்டியதான். இங்கேருந்து 3 ஹவர்ஸ் போக வர 3 ஹவர்ஸ் பார்த்தா எல்லாம் பார்த்துட்டு வர மாதிரி டைமிங். இங்கே தங்குறதுக்குலாம் பிரைவேட் ஹோட்டல் இருக்கானே? கிடையாது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரே எஸ்டேட் உட்பிளேயர் கண்ட்ரோல் தான். இப்போ ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய தங்குறதுக்கு அந்த டவுன் பஞ்சாயத்து சேர்ந்து தான் இருக்குது. அட்வான்ஸாகவே புக் பண்ணணும். சாட்டர்டே சண்டே கம்பல்சரி அட்வான்ஸாக புக் பண்ணால் மட்டும்தான் ரூம் கிடைக்கும். இடையில வந்தால் ஃப்ரீயாக இருக்கும். சாட்டர்டே சண்டே இடையில நேரடியாக வந்து புக் பண்ணிக்கலாம்னா ரூம் கிடைக்காதுங்க. ஓகே நம்பையிலே, சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது. மீன் சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. ஒரு மீன் சாப்பாடு 200 ரூபா முட்டையோடு சேர்த்து நல்லா இருந்தது. சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த ஊரை சுற்றி பார்க்க மொத்தம் 3 மணி நேரம் போதும் அப்படின்னு அண்ணே சொன்னார். நமக்கு வந்து இப்போயே மணி 2 ஆயிடுச்சு. 3, 4, 5 மணிக்கு ரிட்டர்ன் ஆயிடணும். 3 மணி நேரத்தில் வாங்க சுற்றி பார்த்துருவோம். ஆனால் தங்குறதுக்கு அட்வான்ஸாக புக் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம புக் பண்ணலை எதுவுமே. ஆனால் கொடைக்கானல், ஊட்டி மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு மாதிரியாக சைலண்டாக இருக்குது இந்த ஹில்ஸ். வாவ் நண்பர்களே, இங்கே பாருங்கள், அப்படியே நடுவில் வந்து ஒரு ஏரி இருக்குது பாருங்கள். நம்ம அந்த ஏரிக்கிட்ட போய் நல்லா வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். ஸோ இது வந்து வியூ பாயிண்ட் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வந்து ஏரிக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு அங்கேயே ஒரு வழி இருக்குது. அவ்வளோ தூரம் சுற்றி போய் பார்க்கணும். இருந்தாலும் இங்கே இருந்தே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஸோ பாருங்கள், இது வந்து லேக் பாருங்கள். ஃபுல்லாக வந்து நீங்கள் சுற்றி பார்க்கும்போது இந்த லேக் தெரியும். இதுக்கு நடுவில் பாருங்கள் யானை எப்படி போச்சுங்க. இங்கே பாருங்க, யானை தெரியுதா? நல்லா ஃபேமிலியாக வந்து ஒரு அப்பா, அம்மா, ஒரு குட்டி, 3 யானை நிற்கிது. தண்ணியிலே நடந்து வந்திருக்கு போல அப்போ. ஸோ வந்து மக்கள் எல்லாமே வந்து இங்கே ரோட்டில் வண்டியை நிப்பாட்டிட்டு பார்க்குறாங்க. ஆனால் வந்து பெரிய பார்க்கிங்லாம் ஒன்றும் இல்லை. ஓரமாக நிப்பாட்டிக்கிற வண்டி தான். அல்லது அங்கே போயிட்டு நீங்கள் நின்று பார்க்கலாம். அந்த பாருங்கள், இங்கே ஒரு இடம் இருக்கா? இந்த இடத்துல வந்து நீங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அங்கேருந்து நீங்கள் கீழே இறங்கி ஏறிக்கிட்ட பார்க்கலாம்.
ஸோ நமக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கே போய் பார்ப்போம். வாவ், அடாடா சூப்பராக இருக்குங்க. நல்லா நிறையா நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். சுற்றி ஏரி தான், சுத்த நல்லா அழகாக இருக்குது. எல்லா பக்கமும் வந்து அப்படியே தேயிலை தோட்டம், அழகா ரோடு, அப்படியே ரோட்டு மேலே அழகா ஒரு காரு, நல்லா இருக்குது. அதவா ஆள் எம்ஜிஆர் மாதிரி டக்குன்னு மின்றியாடா. என் ரத்தத்தின் ரத்தங்களை உடன்படுப்பகளை வணக்கம். அதவா சூப்பரான லொக்கேஷன்டா, அருமையாக இருக்குது. செம்ம. அடாடா அப்படியே டான்ஸ் பாடுறா, எம்ஜிஆர் மாதிரி டான்ஸ் பாடு. சுற்றி அந்த ஏரி பார்த்துக்கிட்டே போகலாங்க. நடுவில் பாலம்லாம் வருது ஏரிக்கு நடுவில். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வீடுகள்லாம் வந்து அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குற மக்களுடைய வீடுகள். ஆஹா, இப்போ வந்து நம்ம உச்சிக்கு வந்திருக்கோம். அந்த பாருங்கள், அப்படியே மேகங்கள் பின்னாடி பார்த்தீங்களா, நல்லா அழகாக மேகங்களோட அருமையாக இருக்குங்க. இங்கே வந்து இப்போ நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் இது வந்து நீங்கள் இந்த கொடைக்கானல் மாதிரிலாம் வந்து மக்கள் கூட்டமாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாக இருக்குது. முழுக்க தோட்ட தொழிலாளர்கள் அவங்க தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அதிகமான அந்த ஹோட்டல் ரிசார்ட் அந்த மாதிரிலாம் இங்கே நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள் மக்களே, இதான் வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம். அந்த தேயிலை வந்து பறித்து எல்லாம் இப்போ தான் எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம். இந்த இலையை வந்து அப்படியே மிஷினில் கொடுத்து காய வச்சு பொடி ஆக்கிறதா? இது அடுத்து அப்படியே டீ தூள் ஆகும். பேட்டி போய் வாடை போட்டு அது 3-4 தான் பிரிப்பாங்க. பிரித்து ரகமாக பிரித்து விற்றுருவாங்க. எல்லாம் அங்கிட்டு வெளியில் போகும். நாங்களும் இங்கே தான் இருக்கோம். நாங்களாம் திருச்சி பக்கம் இருக்கோம். இந்த பாருங்கள், எல்லாம் அந்த தேயிலை பையை வந்து ஃபுல்லாக எடை போட்டு எல்லாம் கொண்டு போகிறாங்க ஃபேக்ட்ரிக்கு. இங்கே வந்து பஸ்ஸு கூட வருது மக்களே. இந்த பாருங்கள், சுற்றி வெறே தேயிலை தோட்டம் அப்புறம் ஏரி, இது 2 தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிகமான மக்களையும் பார்க்கல நம்ம. ஆனால் பைக்கில் போகிறது ஒரு ஜாலி தான். ஓ மை காட், இங்கே தாங்க கூலிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வர்ற வழியில் அடுத்து வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே மக்கள் ஏறி போகிறாங்க. வாங்க, இங்கேருந்து பார்த்தோம்னா வியூ பாயிண்ட் தெரியும். அப்போ வந்து நம்ம ரொம்ப ஹைட்டான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த மேகமலையில் 2 விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஒன்று தேயிலை தோட்டம், 2வது ஏரி, 3வது இந்த வியூ பாயிண்ட். இதெல்லாம் வந்து ஒன் டே ட்ரிப்பு நீங்கள் போதும். தங்குற அளவுக்கு இங்கே ரொம்ப ஜில்னஸ் அப்படின்னு சொல்ல முடியல. ஓகே, நம்ம மேகமலை வந்தாச்சு. பாருங்கள், நம்ம பின்னாடி மேகம் உரசிட்டு போகுதா, இதுதான் மேகமலை. ஓகே, நம்ம நல்லா உச்சிக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த உச்சிலையும் பாருங்கள், அந்த பாருங்கள் போஸ்ட் மரம்லாம் இருக்குது பாருங்கள். போஸ்ட் மரம்லாம் ஒண்டியிருக்காங்க. சரியான ஒரு பள்ளத்தாக்கு மக்களே. ஆனால் இங்கேருந்து இந்த மேகம் இல்லாமல் இருந்தால் ஊரே தெரியும்னு சொல்லியிருக்காங்க தேனி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா டூரிஸ்ட் வந்திருக்காங்க பாருங்கள். நிறையா டூரிஸ்ட் வந்திருக்காங்க. ஃபுல்லாக சின்ன பசங்க அதிகமாக வந்திருக்காங்க. ஃபேமிலி வந்து கம்மியாக தான் வந்திருக்காங்க. என்ன மாதவா, எப்படி நல்லா குளுகுலுன்னு இருக்கா? நல்லா குளுகுலுன்னு ஏசி மாதிரி இருக்குப்பா. ஆனால் ஏறி வரும்போது நம்மளால் முடியல, கால்லாம் வலிக்குது. கால் வலிக்குது. ஷோபா ஷோ. என்னத்தை சாப்பிட்ட, என்னத்தை திண்ட? அப்படி கொஞ்சோண்டு மொச்சை கொட்டை, 4 முட்டை. ஆஹா, நல்லா அருமையாக அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குது. குளுகுலுன்னு காற்று, நல்லா அமைதி. ஆனால் இங்கே வந்து சுற்றுலா பயணிகள் கம்மி. ஆனால் நீங்கள் வந்து கொடைக்கானலுக்கு ஊட்டிக்கு போய் பார்க்குற மாதிரி நிறையா விஷயங்கள், நிறையா வியூ பாயிண்ட்லாம் இங்கே வந்து இன்னும் கிடையாது. இங்கே வந்து 3 விஷயந்தான். ஒன்று தேயிலை தோட்டம், இன்னொன்று அந்த ஏரி, 3வது இந்த வியூ பாயிண்ட். இதான் வந்து மேகமலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மலை மேகம், அதனால் மேகமலை. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நல்லா கொஞ்சம் ஜில்னஸ், இங்கே வந்தோன்னா ஜில்னஸாக இருக்குது, அமைதியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஏன் மேகமலைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வர்றதில்லை கொடைக்கானல் மாதிரி அப்படின்னா, இங்கே வந்து தங்கும் விடுதிகள் கிடையாது. கவர்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. அதுவும் அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் வரணுமா. 2வது பார்க்குற வியூ பாயிண்ட்டு இன்னும் பெருசாக இல்லை. ஜில்னஸும் வந்து இங்கே மேலே வந்தோன்னு தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக ஒன்றும் ஜில்னஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபேமிலியாக குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்தால் பெருசாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒன் டைம் வரலாம், காலையில் வந்துட்டு ஈவினிங் திரும்ப போயிடலாம். ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் பார்க்கவே இல்லை இதை அப்படின்னா ஒன் டைம் வந்துட்டு போயிருங்க. ஆனால் தயவுசெய்து குப்பைகளை கீழே போடாதீங்க. பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி எதுவுமே கீழே போடாதீங்க. நம்ம நாடை நம்மளுடைய வீடு மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு அலௌடு? ஐயா காலையில் 9 மணிக்குங்கய்யா, சரி. சாயங்காலம் 4:30யோட சரி, 4:15 சரி. இந்த இடத்துக்கு சரி. யாருமே அலௌட் இல்லைங்க சாமி. ம். இதுக்கு மேலே ஏன்னா நீங்கள் கீழே போகணும், 5:30 நீங்கள் கீழே இறங்கணும். இங்கே தங்குற வேணா காலையில் வந்து பார்த்துக்கலாம். 4 வரைக்கும் இங்கே 4 மணி தான் டயம். சரி. அதுக்கு மேலே அந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வராங்களோ ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து வர்றவங்கள அனுப்பிச்சி விட்டுருது. ஓகே. இதே லாஸ்ட் இண்டு. காலையில் 4 மணி முடிஞ்சிச்சு. ஆனால் 4 மணிக்கு இறங்க ஆரம்பிச்சாதான் 5:30 அங்கே கீழே இறங்க முடியும். ஓகே. அதனால 4 மணிக்கே முடிச்சிருவோம். யாருமே ஏற்ற மாட்டோம். சரி. காலையில் 9 மணிக்குதே. அதுக்கு மேலே இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஃபைன் போட்டுருவாங்க. அதுக்கு மேலே தெரியாமல் வந்துட்டாங்கன்னா ஃபாரஸ்ட்டு வந்த பின்னாடி டோக்கன் போட்ட பின்னாடி தான் இங்கே வரணும். அப்படியே வந்துட்டாலும் மேலே ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் முன்னாடி ஃபாரஸ்ட்டு வந்துட்டாலும் மேலே ஏறி வந்து பார்க்குறவங்க டோக்கன் போட்டுடணும். சரி. இதே லாஸ்ட் இண்டு. ஓகே. இங்கேருந்து பார்த்தோம்னா சின்னமனூர், கம்பம், கூடலூர், கேகேப்பட்டி, சுள்ளிப்பட்டி, சுள்ளிப்பால்ஸ், போடிமெட்டு, தேக்கடி வரைக்கும் தெரியும். ஒரு 6600 அடிக்கு மேலேன்னு பார்க்கணும். பாயிண்ட்டு இன்னும் ஒரு 3 மாதத்தில் இது சுற்றி கம்பி ஓட்டுருவாங்க சாமி. இங்கிட்டு பாத்ரூம், அங்கே பாத்ரூம், இது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்ட போகிறாங்க சாமி. ஆனால் இருந்தாலும் ஒரு பப்ளிக்கு இது வந்து பப்ளிக் ஆலயம் சாமி. பப்ளிக் ஆச்சுன்னா கொடைக்கானல் மாதிரி நாரி போயிடும், கப்பு உப்பு எல்லாம் போட்டு. இப்போ இடம் எப்படி சுத்தமாக இருக்குது, நல்லா இருக்குங்க சாமி. சுத்தமாகத்தே சாமி வச்சுருப்போம். பொதுமக்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அவங்க அதுன்னா பார்க்க மாட்டாங்க சாமி. எப்படியோ வரோம் பார்த்தோம் போட்டோம் போயிடுவாங்க சாமி. நீங்கள் வர்றவங்க எப்படி எதுமா சுத்தமாக இருந்துக்குன்னு ஒரு சின்ன கவர் கூட போடக்கூடாது சாமி. ஏன்னா யானை, காட்டு மாடு எதுனாக்கா நம்மளை பிடிச்சிக்கிறாங்க சாமி. எந்த பொருளையும் நாங்கள் மேலே ஏற்ற மாட்டோங்க சாமி. சரிங்க, நல்லது. ஓகே நண்பர்களே, இப்போ மணி வந்து 3 மணி ஆகுது. 4 மணிக்கு க்ளோஸ். இங்கே 4 மணிக்கெலாம் இறங்க ஆரம்பிச்சிடணும். 5:30 மணிக்கு நம்ம செக் போஸ்ட்டில் இருந்தாகணும், நம்ம பேரை சொல்லணும். ஸோ அதனால் இன்னும் 1 மணி நேரம் சுற்றிட்டு போகலாம். இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் அங்கே போனோம்னா வேறு ஒன்றும் இல்லை. அங்கிட்டு கேரளா, அங்கிட்டு போனால் அப்புறம் கேரளா கஞ்சி தான் குடிக்கணும். ஹாய் யார் பேசுகிறா? மைக்கு எல்லாம் மேகமலைக்கு வாங்க. மேகமலை அருமையாக இருக்குது, வந்து என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் கிளைமேட்டு சீசனு. நவம்பர் டிசம்பர் தான் மேகமலைக்கான சீசனு. எல்லாம் வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதான் கதை. அவ்வளோதான். நாங்கள் சின்னமனூர். அப்போ நீங்கள் அடிக்கடி வருவீங்க? ஆமாம். டாடா பாய் பாய். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சரியான பள்ளமாக இருக்கா. ஆனால் அங்கெல்லாம் வந்து ஊர், நான் கை காமிக்கிறேன்ல அதெல்லாம் ஊர். அங்கே வந்து இப்போ மேகமாக இருக்கிறனால தெரிய மாட்டேது. இப்படி உட்காந்து அழகாக நல்லா சூப்பராக வந்து நீங்கள் மேகத்தை பார்த்து ரசிக்கலாம். எப்படி இருக்குது மேகமலை? மேகமலை இப்போ தான் குளிர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வரணும். நவம்பர் டிசம்பரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டர் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். முஸ்தபா நல்லா இருக்கு மேகமலை. க்ளவுட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பார்ப்போம். உங்க ஊருக்கு பெருமையை சொல்லுங்க. எங்க அப்பா அது ஃப்ரெண்ட்ஸ் இங்க சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, ஸோ அதனால கூப்பிட்டு வந்தோம். தேங்க்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதவனுக்கு அட்டை கடிச்சு வச்சிருச்சுங்க. இந்த பாருங்க, அட்டை கடிச்சு ஒரே ரத்தம். அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்தாப்புல அப்போ வந்து கடிச்சு வச்சிருச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அட்டை தெரியுதுங்க, எவ்வளோ ரத்தம். கடிச்சது தெரியல, ஏமாது கடிச்சது தெரியல. அதுவா? ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். ஓகே, நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் ட்ரிப்பு வந்து நீங்கள் ஜாலியாக வரலாம். அப்புறம் வந்து நம்ம ஜனவரி மாதம் பாலி டூர் போகிறோம், குரூப் டூர் போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து வர்றவங்க வாங்க, குரூப்பாக போகலாம். கீழே நம்பர் போடுறேன், பேக்கேஜில் புக் பண்ணி வாங்க, சேர்ந்து போய் சுற்றி பார்ப்போம். மாதவனும் வர்றான், வரல? கண்டிப்பாக சார். அவனை அட்டை கிடச்சிருச்சுன்னு பீதியில் இருக்கு. ஆமாம், இங்கே நிறைய அட்டை இருக்குது. தேயிலை தோட்டத்தில் பார்த்து போகணும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எதிரும் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை. அதான் ஓகே, பாய்.